வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. அல்ட் இவங்க பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாட்சை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது. அதாவது வெளிப்புற கவரை பார்க்கும்போது அந்த மாதிரி கவரில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எனக்கும் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். இதற்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அல்ட் ரீகல்ங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இனி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் நமக்கு சந்தைக்கு அடிக்கடி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் இணைஞ்சிங்கன்னா ஏதாவது ஆஃபர் போடும்போது அதோட கூப்பன் கோட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். தேவைப்படுறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கோல்டு கலரில் ஒரு வாட்ச் வந்திருக்காங்க. சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கும்போது பளபளன்னு இருக்குது. விலை உயர்ந்த வாட்சை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த வாட்ச் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஒரு பின், அப்புறமாட்டு இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், தென் எப்போவுமே இவங்க கொடுக்குற மாதிரி வாரண்டி கார்டு ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்புறம் அல்ட்டோட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி வாட்சை பாருங்கள். பார்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு கோல்டு, சில்வர் அந்த மாதிரி கலரில் வருது. இது வந்து என்கிட்ட வந்து இருக்கிறது கோல்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இதோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அலாயில் பண்ணியிருக்கிறாங்க. சாலிடாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள் வாட்ச் தான் இந்த மாதிரி டைப்பில் வரும். இப்போ ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய ரீசெண்ட் ட்ரெண்டாக வந்து இதை வந்து மாற்றிருக்கிறாங்க போல இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணட்டும். இந்த வாட்சில் நமக்கு என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஹைலைட்டான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் அதோட வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங்கோட வராங்க. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான வெர்ஷன், லேட்டஸ்ட்டான ஸ்டேபிளான வெர்ஷன். இதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் இருக்குது. இருந்தாலும் அதாவது பிரச்சனை இல்லாமல் போகணுன்னா 5.3 ஸ்டேபிளாக இருக்கிறனால அதை அவங்க வந்து அதில் கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP67 வந்து வாங்கியிருக்கு. தென் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. 300க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் வாட்சாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது. நீங்கள் அந்த கோல்டு கலர் பார்த்தீங்க, அந்த துடல் எல்லாமே பார்க்கும்போது அந்த மாதிரி கொண்டு வராங்க. அவ்வளோதான். தென் பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க, முள் வாட்ச் ஃபேஸஸ். அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. அதாவது சில வாட்சில் இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கே வந்து இவங்க கண்ட்ரோல் சென்டராக மாற்றிருக்கிறாங்க. தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதோட ரிப்போர்ட் வந்துடும். டெய்லி ஹெல்த் ரிப்போர்ட் வந்துடும். எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணிங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே கீழே வந்துடும். தென் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது அங்கே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப் அப்டேட்ஸு, எல்லா சோஷியல் அப்டேட்டும் அங்கே உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. நண்பா, இதுக்கப்புறமா ரைட் சைடை பாருங்கள். உங்களுக்கு 3 பட்டன் தந்திருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி போயிடுது. அதாவது டெடிக்கேட்டட் ஸ்போர்ட்ஸ் மெனுக்கான பட்டன் மாதிரி தந்திருக்காங்க. அதுக்குள்ளாடி உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடியது உங்களுக்கு லாக் அன்லாக் அந்த மாதிரி தான் கஸ்டமைசபிளாக தந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் சென்டரில் வந்து இருக்கக்கூடிய பட்டன் வந்து அதாவது க்ரௌன் பட்டன் வந்து உங்களுக்கு எதுவும் செய்யலை. திருகுனீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மெனுக்குள்ளாடி என்ட்ரு ஆகும்போதும் இங்கே பாருங்கள், அதை திருகும்போது மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. மெனுவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்லீப் இருக்குது, ஹார்ட் ரேட்டு, எக்ஸசைஸ், ஃபோன் கால், பிளட் ப்ரெஷர், SpO2, நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வெதர் அப்டேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், கேம்ஸு, 2 கேம்ஸு தந்திருப்பாங்க. பை டிஃபால்ட்டாக அவங்க அல்ட் தரப்பில் வந்து தரக்கூடிய கேம்ஸ் தான் இருக்குது. தென் ஃபோனை எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கால்குலேட்டர், ஏஐ வாய்ஸ் செட்டிங்ஸில் பண்ணி கொஞ்சம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸும், மெனு கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னல் வியூவில் ஸ்மார்ட் வாட்சாக ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க ஒரு முயற்சி எடுத்துருக்கிறாங்க. பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் மட்டும் பேசுகிறீங்கன்னா 1.25 நாட்கள் வந்து வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் வந்து கொடுக்கும். தென் வந்து
ப்ளூடூத் காலிங் வேண்டாம், ஃபோன் காலிங்கே வேண்டாம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் வரைக்கும் பேக்கப் கொடுக்குது. மற்றபடி வேறு பிரச்சனை எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலை. இது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்குது வாட்ச். ரொம்ப ராயலான ஒரு லுக்கு கொடுக்கணுன்னா இதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி உள்ளாடி போகும்போது உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்குது. பெருசாக வந்து அவங்க எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. என்னுடைய கருத்துக்களை தெரியப்படுத்திட்டேன். பை லிங்கும் கீழே இருக்குது. ஆஃபர் கூப்பன் எதாவது வேணும்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.